என்னுடைய பேர் சிவா. எனக்கு அழகான அம்மாவும் அருமையான தங்கையும் இருக்கிறாங்க. என் சிறு வயதில் இருந்தே எனக்கு அப்பா இல்ல. அவர் இறந்து 10 வருடங்கள் ஆகுது. என் அம்மாவை பத்தி கொஞ்சம் சொல்றேன். என் அம்மாவோட பேரு செல்வி. என் அம்மா மாநிறமா இருப்பாங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க. எல்லாரும் என் அம்மாவிடம் அப்பா இறந்தபோது வேற திருமணம் செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஆனா அவ அதை மறுத்துட்டா. அதன் விளைவைத்தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். எங்க அம்மாவுக்கு 35 வயசு ஆகுது. என் தங்கை படிச்சிட்டு இருக்கறா. பாசமுள்ள தங்கை. பேரு ஸ்வேதா. எனக்கு நோட் எழுதி தருவா. டீ கேட்டா போட்டு தருவா. என் அறையை சுத்தம் செய்தல் என நிறைய வேலைகள்ல எனக்கு உதவியா இருப்பா. ஸ்வேதா செல்லும்போது பல பேரு அவ பின்னால சுற்றுவது உண்டு. நானே அதை பார்த்திருக்கேன். ஆனாலும் அவ அதை கண்டுக்க மாட்டா. என் குடும்பத்தை பத்தி சொல்லிட்டேன். இப்போ கதைக்கு போகலாம். என் நண்பன் செல்போன்ல படம் பார்ப்பாங்க. ஆனா எனக்கு அதுல அதிகம் ஆர்வம் இல்ல. ஆனா எனக்கு அதுல என்ன இருக்குன்னு கேள்வி மட்டும் எனக்குள்ள எழுந்துச்சு. ஒரு நாள் மாலை நானும் என் நண்பன் சுரேஷும் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அப்போது வேற ஒருவன் சுரேஷை வழிமறிச்சு, டே மச்சான் சீக்கிரம் குடுடான்னு கேட்டான். அவன் அக்கம் பக்கம் பார்த்துட்டு சட்டுன்னு ஒரு மெமரி கார்டை அவன் கையில திணிச்சான். அவன் அத வேகமா வாங்கி பாக்கெட்ல போட்டான். பாக்கெட்ல வச்சதும் அவன், டே ஃபேமிலி படம் தானன்னு கேட்டான். சுரேஷும் ஆமான்னு சொன்னான். எனக்கு ஒண்ணுமே புரியல. மெமரி கார்டுல என்ன படம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்துச்சு. அவன் சென்றதும் நான் சுரேஷிடம் அதை பத்தி விசாரிச்சேன். அவன் அதற்கு, உனக்கு ஒன்னும் தெரியாது, கம்முன்னு இருன்னு சொல்லி என் வாயை அடைச்சான். அவன் அப்படி சொன்னதும் எனக்கு கோபம் வந்துச்சு. நான் அவனிடம் கோபமா, அது என்ன படம் காட்டுடான்னு கேட்டேன். அவன் அதற்கு, படம்டா, நீதான் இதெல்லாம் பார்க்க மாட்டியே, அப்புறம் ஏன் கேக்குறேன்னு சொன்னான். நான் என் தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாம, யாரு சொன்னா நான் பார்க்க மாட்டேன்னு? எனக்கு மெமரி கார்டு கொடு, நானும் பாக்குறேன்னு. அதுல அப்படி இது என்னதான் இருக்குன்னு கேட்டேன். அவன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, டே சிவா, பெரிய மனுஷன் ஆயிட்ட போலன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி கார்டை கையில திணிச்சான். பத்திரமா வச்சுக்கடா, ஒண்ணுதான் இருக்கு. நாளைக்கு சனி ஞாயிறு, நான் திங்கட்கிழமை வாங்கிக்கிறேன்னு என்கிட்ட சொன்னான். என்னிடம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு செல்லும் பாதையில போயிட்டான். நான் அந்த மெமரி கார்டை எடுத்துக்கிட்டு ஆர்வத்தோட வீட்டுக்கு போனேன். என் அம்மாவிடம் ஒரு கீபோர்டு கேமரா மொபைல் இருக்குது. அதுல இந்த மெமரி கார்டை போட்டு பார்க்கலான்னு எண்ணத்தோட நான் வீட்டுக்கு சென்றேன். வீட்டுக்கு சென்று வீட்டுல பார்த்தேன், யாரும் இல்ல. அறைக்கு சென்று பார்த்தேன். அங்க எங்க அம்மா உறங்கிட்டு இருந்தாங்க. என் தங்கை டியூஷனுக்கு போயிருப்பா. எப்படியும் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இதுதான் சரியான நேரம்னு என் அம்மாவை தொந்தரவு செய்யாம அவளின் மொபைலை எடுத்து மெல்ல அறைக்கு போனேன். கொஞ்சம் பயம் கலந்த ஆர்வத்தோட மெமரி கார்டை போட்டு வீடியோ ஃபைலை ஓபன் செஞ்சு பார்த்தேன். அதுல முழுசும் நல்ல படமா இருந்தது. முதல்ல இருந்த வீடியோவை ஓபன் பண்ணேன். ஓபன் பண்ண உடனே சத்தம் கேட்டுச்சு. அப்பதான் வேல்யூமை குறைக்க மறந்துட்டோன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் சிகப்பு பட்டனை வேக வேகமா அழுத்தி வெளியே வந்துட்டேன். எனக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. என் அம்மாவுக்கு கண்டிப்பா இந்த சத்தம் கேட்டிருக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாம பயத்தோடயே இருந்தேன். உடனே யாரோ வேகமா கதவை தட்டும் சத்தம் கேட்டுச்சு. நான் பயத்துல மெமரி கார்டை கழட்ட முயற்சி செஞ்சேன். அதுக்குள்ள கதவை தட்டும் சத்தம் அதிகமாச்சு. நான் கதவை திறந்தேன். கதவை தட்டினது என் அம்மாதான். அம்மா பதட்டமா, என்ன கண்ணாச்சு, ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு கேட்டாங்க. ஐயோ, அம்மாக்கு அந்த சத்தம் கேட்டுடுச்சு போல. நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம
நான் தாம்மா ஃபோன் பார்த்துக்கிட்டே வந்தனா சோப்பு வழுக்கி விட்டுருச்சுன்னு சொல்லி சமாளிச்சேன். உடனே அம்மா அடி எதுவும் பட்டுருச்சா கண்ணா அப்படின்னு என் முட்டிய நீவி விட்டாங்க. நான் எதுவும் ஆகலமா அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தினேன். அம்மா உடனே என் கையில இருந்த போனை வேகமா வாங்கி குடு, இந்த போனை இனிமே எடுக்காதேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. என்ன வெளியே போகும்படி சொல்லிட்டாங்க. நானும் ஹால்ல வந்து உட்கார்ந்துகிட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தேன். அப்போதுதான் என் தங்கை வந்தா. என்ன பார்த்ததும், டேய் என்னடா பேய் அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு கேட்டா. நான் எந்த பதிலும் கூறாம மெமரி கார்டை எப்படி எடுப்பதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அம்மாவிடம் மெமரி கார்டை கேட்டா அதுல என்ன இருக்குதுன்னு பார்க்க ஆசைப்படுவாங்க. என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அருகில என் தங்கை வந்து அமர்ந்தா. அவ கையில அம்மாவோட மொபைல் இருந்துச்சு. தொடரும். அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த பாகத்துல சந்திப்போம். நன்றி.